காதர் மேட்ருக்கு வா. தேக்கோ பாய், இந்த ஏரியால நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிறது நல்லது இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசு திறந்து பேசுங்க, செட்டில் ஆயிடும் பாய். மட்கா நாய்க் பாய், நான் ஜின்னா பாய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா உண்மையை சொல்றேன், நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஏரியா ஜின்னா பாய் தான். காதர், நான் இந்த மீட்டிங்க்கு ஏமாதான் தெரியுமா? ஃபைனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான். ஜின்னாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கங்க. நாய்க் பாய், இது நல்லா இல்ல. என்னடா சும்மா மிரட்டுற? போலீஸ்க்கு பயந்து மும்பைக்கு ஓடி போனவனுக்கு நான் பயப்படணுமா? அவன் ஆம்பளையா இருந்தா இந்த பொடி பையன் அனுப்பி பிரயோஜனம் இல்ல. அவனையே வர சொல்லு. ஏய், ஜின்னா பாய் இங்க வந்தா நிச்சயம் உனக்கு சாவுதான்டா. அப்படியா? போலீஸ் வருது. நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். போலீஸ் கையில மட்டும் நம்மள குருவியை சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவாங்க. போங்க. ரவி, விட்டு. ஜின்னா பைக்கு தம்பி நான் உயிர். இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன உயிரோட விட மாட்டான். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். விட்டு. என்ன ஷாகித் இது? நான் தான் பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள சொல்லிட்டேன். ஒண்ணு சுட்டுக் கொள்ளணும். இந்த இடத்துக்கு போலீஸ் எப்படி வந்தாங்க? டிபார்ட்மெண்ட் எல்லாரும் என்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க, வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க. நான் இவனை பாத்துக்கிறேன், நீ போ போ போ. சாயித் பாய், ஜின்னா பாய்க்கு வணக்கத்தை சொல்லுங்க. கொண்டுட்டாங்க, கொண்டுட்டாங்க. எங்கடா எங்கடா அவனுங்க? கொண்டுட்டாங்க. விட மாட்டேன், அவனுங்களை விட மாட்டேன். Radio Mirchi 98.3 FM. இது செம்ம ஹாட் மச்சி. Good morning Hyderabad. Hello Hyderabad. ஏப்பா ராமராஜ. சார், என் பேரு ஜனகராஜ். உன் பேரு ஜனகராஜ்னா என் பேரு சத்யராஜ். யோ ராமராஜ், முதல்ல ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணியா? என் ப்ரோகிராமுக்கு டைம் இருக்குது, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இது செம ஓவர் மச்சி. பிரேக்ஃபாஸ்டா பிரெட் ஜாம் சாப்பிட்டுக்கிட்டு ரேடியோ மிர்ச்சி கேட்டுக்கிட்டு டிராபிக்ல மாட்டிக்கிட்ட ஹாட் ஹைதராபாடிஸ்டுக்கு மதுமதி சொல்ற டிராபிக் டிப்ஸ். ஏமா, டிராபிக் இன்ஃபர்மேஷன் என்ன? பஞ்சாவடில டிராபிக் ஜாம் இருக்கு சார். குக்கர்பள்ளில ஊர்வலம் போயிட்டு இருக்கு. நேத்து இதே மேட்டர் தான் சொன்னேன். நான் இப்ப சொன்னது நேத்து மேட்டர் தான் சார். என்னம்மா, எதுக்காக இப்படி சிரிக்கிற? ப்ரோகிராம்ல எனக்கு வந்து கால்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அவங்க அடிக்கிற கூத்து நினைக்கிறப்ப சிரிப்பு அடக்க முடியல டாடி. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா வேற ஜாப் ஏதாவது பாத்துக்கலாமேமா. எந்த ஜாபுக்கு போனாலும் இதையெல்லாம் தடுக்க முடியாது டாடி. வெறும் ஜாப்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை தான். என்னடா சைட்? யார் சார் நீங்க? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். யாருன்னு சொல்லுமா? நான் யாருன்னு சொல்லுமா? பாரா பாரா பாரா. இங்க வேற ஓடு. ஏய், இன்ஸ்பெக்டர் நம்ம ரவி போட்டு அடிக்கிறார். ராவி சார், தெரியுமா சார்? சொல்லுடா, இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன். விடுங்க சார், இவரோட ஒத்தச்சிரு விடு. இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன் சார். நீ இந்த ஏரியாவுல உன்னை பார்த்து போட்டு கொடுத்துட்டோம். போடா கோவிந்தா, அவன் சட்டையை எங்க வாங்கினான்னு கேளு. டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு சூப்பரா சூட்டா. ஏன் வேலையில போற ஓனரை பிடிச்ச மடியில விட்டுக்கிறீங்க? தப்பு பண்ணிட்டு சார், அவர் பொண்ணுன்னு தெரியாது. நீ இப்படி சொன்னது அவர் கேட்டாருன்னா உன் கழுத்தை கடிச்சு கொதறிடுவாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் சார்? அந்த பொண்ணு அவர் பொண்ணு ஒண்ணும் இல்ல, அவர் கட்டிக்க போற பொண்ணு. ஊர் பசங்க அத்தனை பேரோட கண்ணும் நம்ம மது மேலதான், முக்கியமா உன் வாய்ஸ் மேல. குட் மார்னிங். குட் மார்னிங். இத்தனைக்கும் அல்சேஷன் நாய் மாதிரி உன்னை காவ காக்குற. பட் எத்தனை நாளைக்கு? அதனாலதான் இந்த தருதல இங்க வாய மூடுறதுக்கு நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். மது டார்லிங், அவ இன்னும் கோர்ஸ முடிக்க வேண்டியது இருக்கா? என்ன கோர்ஸ்? என் உடம்புல ஏஜ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கண்டாவி எக்ஸசைஸ் கண்ணா பின்னான்னு பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா முகத்துல சுருக்கம் விழாம இருக்க செய்யற எக்ஸசைஸ் எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? சுருக்கம் விழாம இருக்க எக்ஸசைஸா? அது எப்படி மாமா? எப்படின்னா இப்படி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும். அப்படி செஞ்சா சுருக்கம் வராதா? புதுசா வராது. அப்ப பழசு. ஏய், ஒத்திட்டு சுமாரியா? என்னமாமா நீங்க? நாங்க 2 பேரும் வயசு புள்ளைங்க, 1000 பேசிக்குவோம். நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கு மதுவேட்ஸ் மாப்பிள்ள சாமிங்கிற இன்விடேஷன் பார்க்க இஷ்டம் இல்லையா? அது இல்லடா, இப்போ அது இல்லடாவா, ஏது இல்லையா? மதுவோட படிப்பு செலவுக்குன்னு சொல்லி இருந்த ஒரு பிளாட்டையும் பேங்க்ல அடமானம் வச்சுட்டேன். அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பேங்க் ஆளுங்களை கேளுங்கன்னு கிளப்பி விட்டது நீங்க தானே? சாரி சாரி சாரி, எங்களோட இல்லையா? அவங்கள்ட்ட உன் வேதனை எனக்கு புரியுது மாமா. கல்யாணத்துல என்ன இருக்கு சொல்லு? 3 முடிச்சு போட்டா 3 செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். ஆனா எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வராம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதனாலதான் அந்த ஃபீலிங் கூடி சீக்கிரம் உன் மனசை குடஞ்சிக்கிட்டு வெளியில வரணும். பாய் பாய் அங்கிள். பாய் 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 மதர். என்னடா அப்படி பாக்குறீங்க?
நீங்க இப்படி ஆகிறதுக்கு காரணம் அவன் தானே தெரிஞ்சும் கூட நான் இப்படி சிரிச்சு பேசுறேனேனா அங்க பழைக்கிறதுக்காக ரேடியோ ஜாக்கியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக இவங்கிட்ட இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் ஆபீசர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் தி ஃபிளவர்ஸ். இன்னில இருந்து நாம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். ஜின்னா பாய் எவ்வளவு பெரிய ஹார்ட் கோர் கிரிமினல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனை பத்தி புதுசா எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்ப ரீசெண்டா நடந்த ஆபரேஷன்ல நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஆபீசர் செத்தப்ப நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. Really, it's a disgrace to our department. அந்த டீமை லீட் பண்ண சிஐ மாப்பிளசாமி எங்க இருக்காரு? யோ கோவிந்தா, இந்த டிசிபி ஏன் என்ன இப்ப கூப்பிடுறாரு? என்கொயரி அங்க. குட் மார்னிங் சார். மிஸ்டர் மாப்பிளசாமி சார், அன்னைக்கு எல்லா கன்ஸ்ல இருந்தும் ஃபுல் ரவுண்ட்ஸ் ஃபயர் ஆயிருக்கு. ஆனா உங்க கன்ல இருந்து ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆகல. என்ன காரணம்? நம்ம ஆளுங்க டைரக்டா அவங்கள அட்டாக் பண்ணப்போ நான் வேற ரூட்ல போய் அவங்க பின்னாடி இருந்து ஃபயர் பண்ணி அந்த குரூப்பை கன்ஃபியூஸ் பண்ண நினைச்சேன் சார். ஜின்னா பாய் மட்கா நாயக்கும் ஒரே குரூப் தானே? அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு கிளாஷ் வந்துச்சு? அவன் ஒரு கிறுக்க பையன் சார். ஜின்னா பாயா? ஐயோ, அவரு கோல்டு சார். மக்கா நாயக் தான் ரவுடி சார். இப்போ நீங்க ஒரு ஆளை வளர்த்து ஆளாக்கி விட்டு அவன் உங்களை கண்டுக்காம போனா உங்களுக்கு எரியாது. ஜின்னா பாய் மட்கா நாயக் கிட்ட தான் பிசினஸ் மொத்தத்தையும் ஒப்படைச்சு பாத்துக்க சொல்லிட்டு மும்பை போயிட்டாரு. ஆனா இந்த ராஸ்கல் ஜின்னா பாய்க்கே வேட்டு வச்சுட்டான். இது நியாயங்களா சார்? ஜின்னா பாய் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஐயோ இருக்கு. இல்லீங்க சார், என் மேல நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார். கோவிந்தா சார், சார் கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு. நிகரே இல்லாதவர் சார் எங்க மாப்பிளசாமி சார். லாண்ட் ஆர்டர் பேஸா வச்சுக்கிட்டு கோடிகளை சம்பாதிச்ச கோடீஸ்வரர் கோமான். அது இல்லையா? சொல்றேன் சார். இவருக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்ல சார். என்டையர் டிபார்ட்மெண்ட்ல சொத்து குவிப்புல நம்பர் 1. அது இல்லையா? அதான் இலுப்பூர்ல 20 ஏக்கர் நிலம் இருக்கு சார். சார், முல்லையூர்ல 3 அடுக்குமாடி பில்டிங் இருக்கு சார். அகமதாபாத்ல 30,000 சதுர அடி சைட் இருக்கு சார். அது மட்டும் இல்ல சார், ஜூப்ளி ஹில்ஸ்ல பெரிய பில்டிங் பிளஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். கரெக்ட் தானுங்களா? அப்ப உங்க மாப்பிளசாமி பெரிய பணக்காரர் போல இருக்கு. ஆமா சார். குழந்தைங்க இருக்காங்களா? இன்னும் மேரேஜ் ஆகல, ஸ்டில் பேச்சுலர். ஓகே மிஸ்டர் மாப்பிளசாமி, தேவைப்படும் போது உங்களுக்கு கூப்பிடுறேன். யூ மே லீவ். ஐயோ சார், உன் சங்கதியை வச்சுக்கிறா. என் சங்கதி இருக்கட்டும் சார். முதல்ல அந்த ஆபீசர் சங்கதியை பாருங்க. கைய டாப்ல காட்டிட்டு அடியில ஆப்பு வைக்கிற ஆள் மாதிரி இருக்கான். டங்குவார் பிஞ்சிர போகுது. இதை விட பெரிய ஆப்பெல்லாம் பாத்துருக்கேன்டா. என் ஜாதகத்தை எவனாலையும் மாத்த முடியாது. ஓஹோ, இதோ பாருங்கண்ணா, உங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் சிக்ஸர் மேல சிக்ஸரா பறந்து வந்துட்டே இருக்கு. சாதாரண ஆள் இல்ல, போலீஸ் ஆபீசர். தூம் 1 ஹீரோ ஜான் அப்ரஹாம், தூம் 2 ஹீரோ ஹிருத்திக் ரோஷன். அப்படிப்பட்ட வரன் தான் வரப்போற. ஏற்கனவே வந்துட்டேன். பாத்தீங்களா பிரசாத் சார், நான் வாய் திறந்த முகூர்த்தம் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையத்துக்கார வந்துட்டா. கரெக்ட் மாமா. சத்யவாக்கு சாஸ்திரி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். தேங்க்யூ. என்ன பண்ணிட்டு இருக்கான்? பஞ்சவடி சாவடியில சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். நான் கேட்டது உங்களை பத்தி. உங்க பையனை பையன். இவர் பையன் ஒண்ணு மாப்பிள்ள இல்ல, இந்த பையன் தான் மாப்பிள்ள. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஏன் இமேஜினேஷன்ல உள்ள வரன் எங்க? புள்ளி ராஜா போஸ்டர்ல வந்த ஒல்லி ராஜாவோட இவன் எங்க? சாஸ்திரி சார், அப்படி சொல்லாதீங்க. என் கைய பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியனை மாத்திக்குவீங்க. பாருங்க, நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. ஒண்ணு ஆகாது, பாருங்க ப்ளீஸ் குருஜி ப்ளீஸ். கையா இது, இத பார்த்தவளையும் தரித்திர பிடிச்சுக்கோ. கை நிறைய புள்ளியா இருக்கு. இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்ததே ஆச்சரியமான விஷயம். இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன்னா உன்னோட தரத்துல என்னைய பிடிச்சுன்றோம். குருஜி பெரியவங்க நீங்க இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நிச்சயம் இந்த பொண்ணு என் பொண்டாட்டியாவா? அதை எப்படி சொல்ற? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. எனக்கு தாகமா இருக்கு, ஆனா குடிக்க முடியல. படுக்கணும் போல இருக்கு, ஆனா தூக்கம் வரல. இததான் காதல்னு சொல்லுவாங்க. இல்ல, சிக்குன் குண்டியான்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொண்ணை மறந்து போயிடு. மறக்க முடியாது, மறந்தே தீருவ. அதான் ஜாதகம். சிச்சி, உனக்கு ஜாதகம் பார்க்கவும் வராது, சொல்லவும் வராது. ரிமெம்பர் பேபி, உனக்கு நான் சொன்ன குவாலிட்டி சொல்ல வரந்தா வருவாடே தவிர இந்த அல்கஞ்சிரா குல்கா பாட்டி இல்ல. ஏற்கனவே உன் ஜாதகத்துல சனி என்டராக ஆரம்பிச்சுட்டான். வாயு வேகத்துல தூள் கிளப்பிக்கிட்டு வரான். எப்போ எந்த ரூபத்துல அவ உன்னை தாக்குவான்னு சொல்ல முடியாது. ஏர்போர்ட் வாங்க சார். இவங்க எல்லாம் துபாயில இருந்து வராங்க தானே? இல்ல சார், இது சென்னை பிளைட். துபாய் பிளைட் வரதுக்கு இன்னும் 2 hours ஆகும். தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அது துபாய் பிளைட் தான். நௌரியா அவரே கொட்ட முண்டா. சீனு மச்சான் துபாய் பிளைட் 2 hour லேட்னாங்க. அப்ப நீ எப்படி வந்தா? அது லேட் இன்னும் ஏறி பண்ணிட்டான்.
என்ன மச்சான் இது உடம்பெல்லாம் வேர்த்திருக்க? ஓடி வந்தல்ல. ஓடி வந்தியா? அதான் மச்சி, நம்ம தாய் பூமி பாரத தேசத்தை பாக்குறதுக்கு வேற பாரத் பகான் துபாயில இருந்து பிளைட் ஏறி ஓடி வந்தோம். சிரியா இருக்கு உனக்காக கொஞ்சம் ஜாக்கிரதை எடுத்து வச்சிருக்க. இந்த மச்சான் என்ன இது பெல் லைட்டா? கொஞ்சம் மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். என்ன விஷயம்டா? வெல்கம் டு இந்தியா. சரி, நீ லக்கேஜ் தூக்கிட்டு வர்றியா? வர்றயா டோன்ட் வர்றி வர்றயா. ஏய் யார் நீ? ஏய் என் மாமு கதவு தர. டேய் தம்பி, ஏக்கா எப்படா இருக்க? நல்லா அங்கே இரு, திருஷ்டி கழிக்கிறேன். நாய் கண்ணு, பேய் கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, துபாய் கண்ணு, து 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 து. டேய் தில்லுமுள்ளு, இது வெளியில கூட்டிட்டு வா. அடங்க உப்புறானே, கை பூரா தங்கம். துபாயில வேற என்ன பண்ணி சும்மா? சாரி பாட்டிமா, பார்க்கல. பார்க்க மாட்டல. கண்ணு உன் பொடரியில இருக்கா? பன்னாட பரதேசில சொந்தம்னு சொல்லி இங்க டேரா போட்டீங்க. இப்ப அவளோட தம்பி வேற வந்திருக்கோம். இங்க உதவாக்கறங்க அதிகமாயிட்டாங்க. என்ன பாட்டிமா இப்படி சொல்றீங்க? நீங்க ஒருத்தர் தானே இங்க உதவா. நீ துபாய்க்கு பொழுப்பு கொடுத்த பணத்தை வட்டியோட தர நீயே கொண்டு வந்தியா? அதெல்லாம் தினம்சே கையில கொண்டு வர முடியாது. பின்னாடி ஷிப்ல வந்துட்டு இருக்கு. நிஜமா வருமாடா? பின்ன பொய்யா சொல்ற? ஏன் பணத்தை பிடிச்சு அலையற? மாமா! குட்டி கண்ணா, பெருத்துட்டே போறடா. வாடிய சித்திர துள்ளி வாயாடி. மாமா, ஏரோப்ளேன்ல வந்த? இந்த ட்ரெயின்ல வருவே, பெரிய ஃளைட்ல வந்தா. அப்படினா டிக்கெட் கொடு. எதுக்குடா? நான் பார்த்ததே இல்ல. நானும் தான் பார்த்தேன். நீயுமா பார்க்கல? அதான் குளியாத பக்கத்துல என் பிஏ இருக்கானே. ஏடா சீனு, உனக்கு பிஏ இருக்கானா? ஒரு பிஏ இல்ல 9 பிஏ இருக்கா. எங்க புகாரி ஷேக் கம்ப்யூட்டர் சென்டர் மட்டும் இல்ல, டோட்டல் பிசினஸ் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. 300 பாமாயில் கிணறு இருக்கு. பாமாயில் கிணறு அடி போட்டு பாரி எரிச்சுக்கலாம். டேய் தில்லுமுள்ளு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க பல்லாவரத்துல இவனை யாரும் சீனுன்னு கூப்பிட மாட்டாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? துபாய் சீனு, துபாய் சீனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? என் பொண்ணு வச்சாட்னா. சரி உனக்கு துபாய் போகணும் எப்படி ஐடியா வந்துச்சு? எங்க ஊர்ல உதவாக்கிற பையன் ஒருத்தன் துபாய் போய் கோடி கோடியா சம்பாதிச்சான். அப்பவே துபாய் போகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். நீ ஒன்னத்துக்கும் உதவாக்கற பையனை அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கே. பாட்டிமா, நீ இன்னும் சாவலியா? சனியன நான் எதுக்குடா சாகணும்? எங்க துபாயில வயசான கிழங்கட்டிகளை இழுத்துட்டு போய் பெட்ரோல் வச்சு கொளுத்திடுவாங்க. அந்த சட்டம் இங்கேயும் வந்தா நல்லா இருக்கும். வந்துட்டா பேக்ல என்னடா வச்சிருக்க? ரொம்ப வீங்கி இருக்கு. கிஃப்ட் பாட்டி, நீ செத்து போய் பின்னாடி உனக்கு மட்டும் பாயிட்டு வரல. கையில போட்டிருக்கோமோ அதெல்லாம் அசலா நகை. நமக்கு கல்விக்கு தெரிஞ்சு போச்சு. வாச்சினோ எப்போ வந்த? மாமா இப்ப ஏண்டா துபாயில இருந்து திடீர்னு ஏன் வந்த? திடீர்னு இங்க வந்தா ஃளைட்ல தான் வந்தா. இந்த டைம்க்கு துபாயில இருந்து எந்த ஃளைட்ட வராது. உங்களுக்கு எல்லாமே டவுட் தான். ஏன்டா திருட மாதிரி முடிக்கிறேன்? சொல்லடா அவர்கிட்ட. அது மாமா புது கோர்ஸ் ஒன்று படிச்சுட்டு வந்தா நிறைய தினாம்ஸ் தரேன். தினாம்ஸ் கிடையாது, தினாம்ஸ். correct மாமா. சரி என்ன கோர்ஸ்? அது பேக்ல இருக்கு மாமா, பார்த்து சொல்றேன். அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல, சாயந்தரம் வந்து பாக்குறேன். வரேன். கோர்ஸ் எதுக்கு பாக்குறீங்க? குற்றவாளியா பாருங்க. என்னடா இது? டிஃபன் செஞ்சு கொடுத்திருப்பேன்ல, ஏன் பழையத சாப்பிடுற? அது சோத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. என்ன சொல்ற மச்சான்? அங்க ஸ்டோர் கிடைக்காது. பர்கர் பீஸா தின்னு நாக்கு செத்து போச்சு. உன் வேகத்தை பார்த்தா பர்கர் தின்னவ மாதிரி இல்ல, பொறுக்கி தின்னவ மாதிரி இருக்கு. என் தம்பி மேல கண்ண வைக்காதீங்க. ஏண்டா இன்னும் கொஞ்சம் அடுப்புல சாதம் வைக்கட்டா? ஐயே, கைய கழுவிட்டு வந்து சாப்பிடு. மறுபடியும் சாப்பிடுறியா? நீ துபாயில இருந்து வந்தியா இல்ல தூர் வாரிட்டு வந்தியா? பாட்டிமாக்கு குசுப்பு தானே ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஆமா, தாத்தா எப்ப செத்தாரு? மகா உத்தம, கல்யாணம் 6 வருஷத்துலயே போயிட்டு. அது வரைக்கும் தாக்கு பிடிச்சதே அதிகம். மச்சான் உன் விரலுக்கு மோதிரம் அழகா இருந்தது. ஏன் மச்சான் கேட்டுட்டா? போட்டுக்கிட்டு சுத்தமா இன்கம் டாக்ஸ்ல பிடிச்சிருவாங்கடா. அதுவும் கரெக்ட் தான் மச்சான். நானும் கூட அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு துபாய்க்கு வந்துறேன்டா. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. என்னடா மச்சான் அது? இந்த துபாய் ராணியை தேடணும். துபாய் ராணியா? யார் மச்சான் இந்த பொண்ணு? துபாயில ஒரு பெரிய தாதாவோட பொண்ணு. தாதாவோட பொண்ணா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? லவ். லவ்வா? இந்த பொண்ணு நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா? எனக்கு அந்த பொண்ணு உன்ன லவ் பண்றாளா? இந்த லிங்க் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா. மச்சான் மச்சான் கதனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மச்சான். இப்ப கூட அம்பலி மாமா படிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிடாத. சொல்லு மச்சான், சொல்லு மச்சான், சொல்லு சொல்லு சொல்லு. அடங்கு அடங்கு அடங்கு. சொல்ற அடங்குடா. அது என்ன நடந்ததுடா? Once upon a time, and the Laila Majnuda, me
உன்னை மயங்கி கொஞ்சனா என்னை கண்டால் ஏங்கி கெஞ்சனா புகழாதே என்றால் சீருனா என் மனத்தில் மஞ்சம் தேடுனா மை டைசனை தூக்கி வீசினா என்னை மட்டும் கொஞ்சம் ஏங்குனா முந்திரி சுந்தரி அவ வந்தா டீலுக்கா அகலாமலே பாசத்தை தச்சா என் நெஞ்சில நான் சொக்கா Once upon a time அந்த லைலா மஜ்னூடா மீண்டும் அந்த ரேஞ்சில லவ் ஸ்டோரி நமதேடா அழகழகா ஒரு நாள் அபுதாபி போனேடா அட ஏசி கார்ல தாண்டா நான் ஏதோ பண்ணேடா லவ் ஸ்டோரி ஹிஸ்டரி ஆகுமா எங்க லவ்வின் கிளைமாக்ஸ் கேளுடா எங்க ரெண்டு நெஞ்சு சேர்ந்ததும் அவங்க அப்பா பிபி எகருது அளவில்ல இல்ல போதுடா என் பெட்ரோல் கிணறு பாதரும் என் சீனோ காசு வழி போட்டதும் எஸ்கேப் ஆகி பறந்ததும் அட இங்கே வந்து கதையை பாடுற நம்பின தங்க கிளிதா அட இங்க வந்தாடா என் ஜோடிய தேடிய ஓடி நான் இங்கே வந்தேடா Now we stop to get up on the mic and move this beat. Now we stop to get up on the mic and move this beat. Once upon a time, and the Layla Majnooda. மீண்டும் அந்த ரேஞ்சில் லவ் ஸ்டோரி நமதேடா அழகழகா ஒரு நாள் அபுதாபி போனேடா அட ஏசி கார்ல தாண்டா நான் ஏதோ பண்ணேடா சாங்க முடிஞ்சிடுச்சுடா. சாங்க முடிஞ்சிருச்சா மச்சான்? அப்ப அந்த பொண்ணு உனக்கு முன்னாடி இங்க எதுக்காக வந்தா மச்சான்? அவ அப்பனுக்கு எங்க லவ் பிடிக்காம நான் இந்தியா போயிட்டு அவகிட்ட போய் சொல்லிட்டான். ஓஹோ, அதுக்காகத்தான் கோர்ஸ்னு ஒரு பொய்ய சொல்லி நீயும் கிளம்பிட்டு வந்திருக்க. அங்க அவன் ஒருத்தன் தான் டானு மச்சான், இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் டானு தான். துபாய்ல இன்டர்வல் விட்ட உன் லவ் ஸ்டோரிக்கு இந்தியாவில சுபம் கார்டு போட வைக்கிறான். துபாய் டான் டாக்டருக்கும் லேஜ